அண்மை செய்தி. தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் அனைத்து பணியாளர்கள் நலசங்கம் சார்பில் அடிப்படை ஊதிய உயர்வு, உயிரிழந்த பணியாளர்களுக்கு இழப்பீடு வழங்குதல் உள்ளிட்ட 4 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் 4ஆம் நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஒப்பாரி பாட்டு பாடியும் நடக்கும் இந்த போராட்டத்தின் கூடுதல் தகவல்களை தருகிறார் தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் தகவல்கள். வணக்கம் அருண் சாம். முடியாத திமுக ஆட்சியிலே இன்றைக்கு பல்வேறு இடர்பாடுகளை அரசு துறையிலே பணியாற்றக்கூடியவர்கள் சந்தித்து வருகிறார்கள். ஒருபுறம் பணி நியமனம் செய்ய வேண்டும் என்றும் நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும் போராட்டங்கள் வலுத்து வருகிறது. மற்றொரு புறம் அந்த நிரந்தர பணியிலே இருப்பவர்கள் ஊதிய உயர்வு கேட்டு போராடி வருகிறார்கள். இன்னொரு புறம் சமவேளை சம ஊதியம் கேட்டு போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. மருத்துவ பணியாளர்கள், செவிலியர்கள், மருத்துவர்கள், தூய்மை பணியாளர்கள், ஆசிரியர்கள் என ஒட்டுமொத்த தமிழ்நாடே போராட்ட களமாக இன்றைக்கு திமுக அரசு மாற்றி இருக்கிறது. இதுதான் திராவிட மாடல் என்று போராட்ட களத்தில் இருப்பவர்கள் வேதனையோடு தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக இந்த அரசுக்கு எதிராக இன்றைக்கு வள்ளுவர் கோட்டத்திலே தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தைச் சேர்ந்த அனைத்து நல சங்க பணியாளர்கள் ஒப்பாரி பாடல்களை பாடி இந்த அரசுக்கு பாடையத்துவோம் என்று கண்டனம் தெரிவித்து தங்களுடைய செல்போனில் இருக்கக்கூடிய டார்ச் லைட்டுகளை அடித்து வேதனையோடு அவர்கள் போராடி வருகிறார்கள். பெண் ஆசிரியர்களும் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களும் அந்த ஏற்கனவே போராடி வரக்கூடிய நிலையிலே தற்போது அரசு ஊழியர்கள், குறிப்பாக மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தைச் சேர்ந்த அனைத்து நல பணியாளர் சங்கத்தைச் சேர்ந்த ஊழியர்கள் வீதியில இறங்கி அமர்ந்து போராடி வருவதும் கண்டன முழக்கங்களை அவர்கள் முன்வைத்து வருகிறார்கள். 4வது நாளாவுக்கு மேலாக இந்த காத்திருப்பு போராட்டத்தை இவர்கள் முன்னெடுத்து வருகிறார்கள். விடியாத திமுக அரசு கண்டுகொள்ளவில்லை என்று வேதனையோடு பதிவு செய்திருக்கிறார்கள். தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பணியாளர் நலச்சங்கம் சார்பிலே ஊதிய உயர்வு, அதே போன்று உயிரிழந்த பணியாளர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் போராடி வருகிறார்கள். 4 நாட்களுக்கு மேலாக போராடி வருபவர்களை இவர்கள் யாருமே கண்டுகொள்ளவில்லை என்பதுதான் வேதனையுடைய உச்சமாக இருக்கிறது. தமிழகம் முழுவதும் 5000 பணியாளர்கள் இருப்பதாகவும் இவர்கள் அனைவரும் பணிக்கு செல்லவில்லை என்றால் அந்த பணியுடைய நிலைமை என்ன ஆகும் என்று கூட இந்த அரசு சிந்திக்க முன்வரவில்லை என்று வேதனையோடு தெரிவித்து வருகிறார்கள். கிராமப்புறங்களிலே சுய உதவி குழுக்கள் அமைப்பது, சுய உதவி குழுக்களுக்கு கடன் பெற்று தருவது, மாற்றுத்திறனாளிகள் முதியோர்களுக்கு தேவையான அரசின் திட்டங்களை பெற்று அதன் மூலமாக தங்களுடைய பணியிலே ஊரக மற்றும் நகர்ப்புற வாழ்வாதார இயக்க பணியாளர்கள் ஈடுபட்டு வருவதாகவும், அதாவது இந்த ஊழியர்கள் அனைவருமே தற்போது இருக்கக்கூடிய வாரிசு அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் கீழே செயல்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்த பணியாளர்கள் இப்படி வேதனையோடு இன்றைக்கு வீதியிலே அமர்ந்திருக்கிறார். அதே போன்று உங்கள் கனவு என்ன என்ற ஒரு திட்டத்தை உருவாக்கி அந்த திட்டத்தில் வீடு வீடாக கொண்டு சென்று திமுக அரசினுடைய விளம்பர அந்த பதாதைகளை, அந்த விளம்பர நோட்டீஸ்களை, விளம்பர விண்ணப்பங்களை விநியோகம் செய்ய வேண்டும் என்று வற்புறுத்துவதாகவும், அந்த விண்ணப்பங்களை கொண்டு சென்றால் ஒவ்வொரு கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களை விரட்டி அடிக்கக்கூடிய நிலையும், நீங்கள் திமுகவினுடைய கட்சியை சார்ந்தவர்களா என்று கேள்வி கேட்கக்கூடிய நிலையும், இதை எதுக்கு இங்கே கொண்டு வருகிறீர்கள் என்று கண்ணெதிரே அவர்கள் கிழித்து போடுவதும் தூக்கி வீசுவதும் பல இக்கட்டான சூழ்நிலைக்கு எங்களை தள்ளுகிறார்கள். சில இடங்களிலே எங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது. இதனையெல்லாம் கண்டுகொள்ளாமல் ஆனால் அந்த விண்ணப்பத்தை கொண்டு சென்று சேர்க்க வேண்டும் என்று கடுமையாக எங்களுக்கு எச்சரிக்கிறார்கள். எங்களுக்கு பணி செய்ய விருப்பமில்லாத ஒரு சூழ்நிலையிலே அந்த பணியை இவர்கள் நிர்பந்திக்கிறார்கள். நாங்கள் மிகப்பெரிய துயரத்திற்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் கேட்கக்கூடிய கோரிக்கைகளை இந்த அரசு நிறைவேற்ற முன்வரவில்லை. ஆனால் எங்களை நிர்பந்தித்து இவருடைய விளம்பரத்தை செய்வதற்காக அந்த விண்ணப்பத்தை இவர்கள் விநியோகம் செய்ய வற்புறுத்துகிறார்கள் என்று வேதனையோடு பதிவு செய்திருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் கண்டித்து இன்றைக்கு போராட்ட காலத்திலே இந்த அரசுக்கு சாவு மணி அடிப்பது போல ஒப்பாரி பாடல்கள் பாடி அவர்கள் தங்களுடைய கண்டன முழக்கங்களை முன்வைத்து வருகிறார்கள். வேதனையோடு அந்த பெண்கள் பேட்டி அளிக்கக்கூடிய, வேதனையோடு இந்த அரசுக்கு எதிராக கருத்து தெரிவிக்கக்கூடிய அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். வஞ்சிக்காதே 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 பணியாளர்களை வஞ்சிக்காதே, அவளே சுரண்டாதே, எங்கள் ஊதியத்தை சுரண்டாதே, எங்கள் ஊதியத்தை சுரண்டாதே, எங்கள் ஊதியத்தை சுரண்டாதே, எங்கள் ஊதியத்தை சுரண்டாதே. நாங்க எல்லாமே பெண்களா இருந்து
தாவச்சு நிக்கிறம்மா சென்னையில ரோட்டு கரையில நாங்க நாளாவது நாளாக இருக்கிறோம்மா எங்கள மனசு வச்சு கேளுங்கம்மா முடையில சுடுகாட்டு முடையில என் அம்மானைக்கு புரியலாம் இருக்கேன் தந்தம்மா எம்மானைக்கு இடுகாட்டு முடையில